வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஜாவா வேரியபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜாவாவில் என்ன வேரியபிள்ஸ்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஜாவா வேரியபிள்ஸ் என்னதுன்னா, இப்போது நம்ம ஒரு டேட்டா டைப்புக்கு பக்கத்தில் ஒரு பேர் வைப்போம். ஸோ அந்த பேரை நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே நம்ம வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். A variable is an identifier that denote the storage location. ஸோ ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, அந்த ஸ்டோரேஜுக்கு இப்போ ஏக்குள்ளே நான் ஃபைல் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏ தான் வேரியபிள். அதை நம்ம ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இதுக்கான சின்டாக்ஸ் டேட்டா டைப். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா டைப் கொடுத்துடணும். நம்ம இதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தோம். என்னென்ன டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்? பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், பூலியன், கேர், இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தோம். அந்த டேட்டா டைப்பை இதில் கொடுத்துட்டு நேம் ஆஃப் ஏ வேரியபிள் நம்ம இஷ்டம் போல் பேர் வச்சுக்கலாம். ஏபிசிடி இந்த மாதிரி எதனா ஒரு வேரியபிள் பேர் வைக்கலாம். ஆனால் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, நம்ம பின்னால் பார்க்கலாம். பக்கத்தில் ஈக்குவல் டு இனிஷியலைசேஷன். இப்போ இங்கேவே நம்ம ஏதாவது வேல்யூ கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? செமிகோலன், இதுதான் சின்டாக்ஸ். இப்போது இந்த சின்டாக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேட்டா டைப் இருக்குது, அதுக்கு நான் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நேம் ஆஃப் த வேரியபிளுக்கு ஏன்னு கொடுத்துருக்கேன். நான் என்ன இனிஷியலைஸ் பண்ணுறேன்னா ஏல 5 ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். செமிகோலன் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமில் வேரியபிள்ஸை பயன்படுத்தணும். இப்போது கேர்னானது அது ஒரு டேட்டா டைப், சிங்கிள் கேரக்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த பின்னு ஒரு பேர் கொடுக்குறேன், அந்த பிக்குள்ளே இந்த எஸ்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லியாச்சு. அப்போது ஏக்குள்ளே 5 ஸ்டோர் ஆகிருக்கு, பிக்குள்ளே எஸ்ன்னு ஒரு ஆல்ஃபபெட் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கிற இந்த ஏபி தான் வேரியபிள். இந்த வேரியபிள் நம்ம ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். ரூல்ஸ் ஃபார் வேரியபிள் டிக்ளரேஷன். வேரியபிள்ஸ் எப்படிலாம் பயன்படுத்தணும்? வேரியபிள் நேம் ஷுட் நாட் வித் டிஜிட்ஸ். ஓகேங்களா? அதில் டிஜிட்ஸ் இருக்கக்கூடாது. நோ ஸ்பெஷல் கேரக்டர் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர். ஸோ நம்ம ஐடென்டிஃபையர், அதாவது இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல ஏபி, அதில் இந்தமாதிரி அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தலாம். ஆனால் வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் வரக்கூடாது. ஓகேங்களா? வேறு எந்த சிம்பிள்ஸும் வரக்கூடாது. நோ பிளாங்க் ஸ்பேஸ், எந்த ஒரு ஸ்பேஸும் விடக்கூடாது. எந்த ஒரு கீவேர்ட்ஸும் பயன்படுத்தக்கூடாது. அது என்ன கீவேர்ட்ஸ், அது என்ன ஐடென்டிஃபையர்னு போக போக பார்க்கலாம். ஷுட் பி மீனிங்ஃபுல், நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேரியபிள் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன்? ஐடென்டிஃபையர்னு ஒரு வேர்டு சொன்னேன் இல்லையா? ஐடென்டிஃபையர்னு என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்து நீங்கள் மீனிங்க்கு வரலாம். இன்ட் ஏ இருக்குது, இங்கே இன்ட் கேபிட்டல் ஏ இருக்குது. இப்போது கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி ஸ்மால் லெட்டரில் ஏ கொடுத்தாலும் கேபிட்டல் லெட்டரில் ஏ கொடுத்தாலும் அது வேறு தான் எடுத்துக்கும். ஜாவா ஒரு கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஸோ ஏ வேறு, கேபிட்டல் ஏ வேறு, ஸ்மால் ஏ வேறு, கேபிட்டல் ஏ வேறு. ஸோ ஏ அண்ட் ஏ ஆஸ் 2 டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபையர். அப்போ இதில் ஸ்மால் ஏவும் ஒரு ஐடென்டிஃபையர், கேபிட்டல் ஏவும் ஒரு ஐடென்டிஃபையர். ஸோ அப்போ ஐடென்டிஃபையர்னால் என்ன? ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் நேமிங் த கிளாஸஸ், மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், வேரியபிள்ஸ், இன்டர்ஃபேஸஸ் அண்ட் பேக்கேஜஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பேர் வைக்கிறதுக்காக நம்ம இந்த ஐடென்டிஃபையரை பயன்படுத்துவோம் ப்ரோக்ராமில். சரி, ஐடென்டிஃபையர் எப்படிலாம் இருக்கணும்? ரூல்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் த ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் கேன் பி ரிட்டன் யூஸிங் ஆல்ஃபபெட்ஸ், டிஜிட்ஸ், அண்டர்ஸ்கோர் அண்ட் $. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பேன். வேரியபிள் நேம் ஷுட் நாட், இந்த இடத்துல ஸ்டார்ட்னு வரும், ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் டிஜிட்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஜிட்ஸு இருக்கக்கூடாது ஸ்டார்டிங்கில், ஆனால் சென்டரில் லாஸ்ட்லலாம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐடென்டிஃபைஸ் கேன் பி ரிட்டன் யூஸிங் ஆல்ஃபபெட் பயன்படுத்தலாம், டிஜிட்ஸ் பயன்படுத்தலாம், ஆனால் டிஜிட்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தலாம், $சைன் பயன்படுத்தலாம். நோ ஸ்பெஷல் கேரக்டர், வேறு எந்த ஒரு சிம்பிள்ஸும் பயன்படுத்தக்கூடாது. ஸ்பேஸ் விடக்கூடாது. நாட் ஸ்டார்ட் வித் டிஜிட்ஸ், ஸ்டார்டிங்கில் டிஜிட்ஸ் வரக்கூடாது. ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்டில் தான் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐடென்டிஃபையர்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அப்படின்னு என்னது? ஸ்மால் ஏவும் கேபிட்டல் ஏவும் வேறு தான் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும். ஜாவாவில் லென்த்து எவ்வளோ வேணால் இருக்கலாம் நம்ம வைக்கிற ஐடென்டிஃபையர். சரி, இப்போது இதில் கீவேர்ட்ஸ்னு ஒரு வேர்டு சொன்னேன். இங்கே பாருங்கள்,
நோ கீவேர்ட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணலையா, கீவேர்ட்ஸ்னால் என்ன பார்க்கலாம். ஸோ ஜாவாவில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது, இதுதான் ஜாவாவில் இருக்கிற கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரோக்ராமிங்கில் பயன்படுத்துவோம். இதை ஐடென்டிஃபையராக பயன்படுத்தக்கூடாது, வேரியபிளாகவும் பயன்படுத்தக்கூடாது. என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது? அப்ஸ்ட்ராக்ட், அசட், பூலியன், பைட், பிரேக், கேஸ், கேட்ச், கேர், கிளாஸ், கான்ஸ்டன்ட், கண்டினியூ, do, default, double, else, extent, final, for, float, goto, if, implement, import, instance of, int, interface, long, native, new, package, private, ரெண்டு வாட்டி private டைப் பண்ணிட்டு இருக்கேன், private, protected, public, written, short, static, super, switch, this, throw, throws, transient, try, void, volatile, while, true, false, null. ஸோ இந்த மாதிரி ஜாவாவில் கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கீவேர்ட்ஸ் எதுக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு பயன்படுத்தக்கூடாது? ஒரு ஐடென்டிஃபையராக பயன்படுத்தக்கூடாது, வேரியபிளாக பயன்படுத்தக்கூடாது. ஜாவா ப்ரோக்ராமில் பயன்படுத்தினீங்கன்னா எரர்னு காட்டும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஜாவாவில் வேரியபிள்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். இந்த இடத்துல ஷுட் நாட் ஸ்டார்ட்னு வரும். ஓகேங்களா? ஸ்டார்ட் வித் டிஜிட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் ஜாவா ஐடென்டிஃபையர்ஸ். அடுத்த பேஜ் ஜாவா ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஜாவா வேரியபிள்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.